இந்த வந்தேரி மன்னர்கள்ல குறிப்பா யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கரை நம்ம எடுத்துக்கலாம். அந்த திருமலை நாயக்கர் ஆட்சி இருந்தது இல்ல, அந்த வந்தேரி திருமலை நாயக்கருங்கிற தெலுங்கு மன்னன் அவன் இங்க வந்தான்ல, அவன் என்ன இங்க தெலுங்கையா அமுல்படுத்தினா, எல்லா கோயில்கள்லயும் இனி சமஸ்கிருத மந்திரத்துக்கு பதில் தெலுங்கிலே அர்ச்சனை செய்வார்கள் சொன்னானா? எப்படி தமிழ்நாட்டில் இருந்த மூவேந்த மன்னர்கள் ஒரு பார்ப்பன அடிமையா இருந்தானா, அதை விட 100 மடங்கு பார்ப்பன அடிமை அந்த தெலுங்கு மன்னன். அதை பத்தி அவனாவது பேசுறானா? வந்தேரி தெலுங்கு மன்ன அதுன்றானா? தெலுங்கு மன்னர்கள் பார்ப்பனியத்தை மிக அதிகமாக தமிழ்நாட்டில் புகுத்தினதுல அவங்களோட பங்களிப்பு அதிகம். குறிப்பாக திருமலை நாயக்கனுக்கு அவன் என்ன பண்ணா, அவன் ஆட்சியில பழனி கோயில், அது வரைக்கும் மூவேந்தர்கள்லாம் இருந்த போது பழனி கோயில் பார்ப்பனர் அல்லாத பண்டாரங்கள் கையில தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில விட்டு வச்சிருந்தாங்க, பண்டாரங்கள் ஓட்டு கிடைக்குமோ சப்போர்ட் கிடைக்குமோ ஏதோ ஒன்று காரணத்துக்காக. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், இவன் ஆட்சியில், யார் திருமலை நாயக்கர் ஆட்சியில் ஒரு தலவாய் ராமப்ப ஐயர் அப்படின்னு ஒரு மந்திரி, அவன் என்ன பண்ற, சாமி கும்பிடலான்னு பழனி கோயிலுக்கு போறான். பழனி கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடலான்னு கையை எப்படி உயர்த்துறான், பார்த்தா 2 பண்டாரம் பூணூல் இல்லாம நிக்குது. ஐய, இந்த ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவார்ல, ஐயா கொடை பிடிச்சிட்டு போற பெரியவரே வணக்கம் பாரு, திரும்பினா செந்தில் இந்த கையை கொண்டு போய் அடுப்புல வச்சு கறிக்கணும் பாருல, அது மாதிரி உன்னையாடா கும்பிட்ட கையை கொண்டு போய் அடுப்புல வச்சு, அது மாதிரி கும்பிட போனவர் பார்த்தா பண்டாரங்களை பார்த்த உடனே பதட்டம் ஆயிடுறான். இது என்ன பார்ப்பனர் இல்லாத கோயில்னு சொல்லி, பார்ப்பனர் அல்லாத பூசை செய்கிற கோயில்கள்ல பார்ப்பனர்கள் கும்பிடவே மாட்டான். இத்து போன பாப்பா கூட கும்பிட மாட்டான். ஆடி மாசம் கூழ் ஊத்துற கோயில் எங்கேயாவது ஒரு கோயில்ல தலித் மக்களோ வன்னியர்களோ மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பூசாரியர்கள் கோயில ஒரே ஒரு பாப்பான் கும்பிடுறத பாருங்க, வரமாட்டான். ஏன்னா பார்ப்பனர்களை விட பார்ப்பனலாத மக்களின் கடவுள் இழிவானது, அவன் மேன்மானையானவன்கிற கண்ணோட்டம் இன்னும் இருக்கு. கும்பிடவில்லை அவன், பண்டாரங்களுக்கு அந்த கதி. என்ன பண்றான், அங்கிருந்து கும்பிடாம போன கோபமா போன அந்த பாப்பான் மந்திரி போய் ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவுன்னு பாத்தீங்கன்னா, முதலடியா போன உடனே பண்டாரங்களை அப்புறப்படுத்துறாங்க. அந்த கோயிலை உருவாக்குனதே பண்டாரங்கள் தான். அப்புறப்படுத்திட்டு 5 பார்ப்பனர்களை கொண்டாந்து அங்க நிறுவுறான். பார்ப்பன மயமாக்கணும்.